இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சாயங்கால வேளையில கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளும் தேவன் தம்முடைய அன்பின் கரத்துக்குள் நம்மை மூடி வைத்திருக்கிறார். அவருடைய கரங்களுக்குள் இருக்கிற நம்மை ஒன்றும் ஒரு காலும் சேதப்படுத்த முடியாது. அவருடைய இரத்தத்தின் மறைவுக்குள், அவருடைய கரங்களுக்குள், கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவாகிய ஜீவனுக்குள் நாம் இருக்கிறபடியினால் நம்மை எந்த தீங்கும் நம்ம எல்லைக்கு பக்கத்துல கூட வர முடியாத அளவு தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார். நம்ம ஏற்கனவே தியானித்தபடி நம்மை எதுவும் சேதப்படுத்தாதபடி எல்லா கிரியைகளோடும் கூட அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறாராம். அந்த அளவுக்கு நம்ம சுகமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் நம் தகப்பனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அந்த தகப்பன் இன்றைக்கும் தம்முடைய வார்த்தையினால் நம்மை பலப்படுத்த, நம்மை ஸ்திரப்படுத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். இந்த நாளிலும் கூட விசுவாசத்தை குறித்ததான இன்னொரு பரிணாமத்துல நம்ம மெடிடேட் பண்ண போறோம். ஏன் தொடர்ந்து இந்த பிரேயர் செஷன்ல விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம்னா, விசுவாசம் கேட்க கேட்கதான் நமக்குள்ள அது வருகிற காரியமா இருக்கிறது. விசுவாசம், ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங். இந்த ஃபெய்த் இல்லைன்னா எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில சாத்தியம் இல்லை. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்மை ஜெயம் பெறுகிறவர்களாய், சுதந்தரிக்கிறவர்களாய் இந்த உலகத்தில் நாம் வாழணும். கிறிஸ்துவை போல ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும்னா அதற்கு அடிப்படை விசுவாசம் மாத்திரமே. இந்த விசுவாசத்தை குறித்து கேட்க கேட்க நம்முடைய வாழ்க்கையில பல பகுதிகளில் இருள் இருக்கிற பகுதிகளில் வெளிச்சம் உண்டாகும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இந்த நாள்ல கூட ஒரு பகுதியை தியானிச்சு அதுக்கப்புறம் விசுவாசத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். மார்க்கு 7:26 முதல் 30. அந்த 25ல இருந்து வாசிக்கிறேன். அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீ சிரோபெனிக்கியா தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரீயாய் இருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அவள் தன் வீட்டுக்கு வந்த பொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். இந்த காரியத்துல ஒரு 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 அவளுடைய இருதயத்தின் விசுவாசத்தை நம்ம பார்க்கும் பொழுது அது மிகவும் பெரியதா இருந்ததை பார்க்கிறோம். இங்க நாய்க்குட்டிகளுக்கு, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படின்னு சொல்றாரு. இயேசுவுக்கு இந்த ஸ்திரீக்கு சுகம் கொடுப்பது அவளுக்கு சித்தமா இல்லையாங்கிறா? நிச்சயமா 100% இந்த ஸ்திரீனுடைய மகளுக்கு சுகத்தை கொடுப்பதுதான் அவருக்கு விருப்பமும் சித்தமும் கூட. ஆனா இந்த காரியத்தெல்லாம் ஏன் அவள்கிட்ட சொல்றாருன்னா, இவளுடைய விசுவாசத்தை கூட இருப்பவர்கள் காணும்படிக்காகத்தான் தேவன் இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார் என்பதை நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன். அன்பாகவே இருக்கிற தேவன், ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன், தன்னிடத்தில் வருகிறவனை ஒரு நாளும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி இருக்கிற தேவன் இந்த ஸ்திரீயை எப்படி புறம்பே தள்ள முடியும்? ஆனா இவளுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய இந்த விசுவாசத்தை மற்றவர்களும் காணும்படியாக தேவன் அவளிடத்துல இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்றத பார்க்கிறோம். இது ஒரு கல்ச்சுரல் இமேஜ். நாய்க்குட்டிகள், அதாவது யூதர்களை தவிர, இஸ்ரவேல் மக்களை தவிர மற்றவர்கள் எல்லாரும் அந்த காலத்துல அவங்க எப்படி சொல்லுவாங்களாம், நாய்கள் அப்படிங்கிறத சொல்லுவாங்களாம்.
ஆனா இந்த ஸ்திரீ அப்படி சொன்ன உடனே அவ எவ்வளவு ஒரு தாழ்மையா அங்க, ஐயோ என்னைய பார்த்து நாயின்னு அவர் சொல்லிட்டாரு, நாய்க்குட்டின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அவ கோவப்படல. ஆனா அங்கே தாழ்மையாய் அவள் கேட்கிறாள். ஏன் அந்த தாழ்மைனா, அவளுக்கு தெரியுது இவர் ஒருத்தர்ட்ட தான் வல்லமையும் கிருபையும் இருக்கிறது. தன் மகளை சுகப்படுத்தக்கூடிய வல்லமை இவர்ட்ட மாத்திரம்தான் இருக்கு. இவர்தான் உண்மையான தேவன் அப்படிங்கிறத அவள் இருதயத்தில் அவள் அறிந்திருந்தாள். அங்க கோவப்படல. அங்க அவர்ட்ட போய் என்னை இப்படி சொல்லிட்டீங்களான்னு கேட்கல. அவ சொல்றா, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே. நான் நாய்க்குட்டியாவே இருந்துட்டு போறேன், ஆனா கீழே விழுறத சாப்பிடுறதுக்கு அந்த நாய்க்குட்டிக்கு ஒரு 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 சந்தர்ப்பத்தை நீர் கொடுத்திருக்கிறீரே. இப்ப பிள்ளைகளின் அப்பம் சுகம் அப்படின்னு சொல்லப்படுது. நான் என்னை நாய்க்குட்டியா பார்த்தாலும் பரவாயில்ல, நான் நாய்க்குட்டியாவே இருக்கிறேன். கீழே விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. Yet the dogs under the table eat the children's crumbs. அவ அவ அவளுக்கு சொல்றான், இஸ்ரவேலர் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி, பரவாயில்ல. ஆனா அவருடைய இரக்கம் இஸ்ரவேலர்கள் அல்லாதவர்கள் மேலையும் இருக்குதுங்கிறத அவள் உணர்ந்திருந்தாள். அவள் தாழ்மையுள்ளவளா இருக்கிறா. தன்னை தான் ஒருவேளை தான் அன்வர்தியா அவ நினைச்சா கூட அந்த துணிக்கைகளுக்கு அவள் பாத்திரமா இருக்கிறாள் அப்படிங்கிறத அவ சொல்றா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று. நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம், பிகாஸ் ஆஃப் திஸ் ஸ்டேட்மெண்ட், பிகாஸ் ஆஃப் திஸ் ஆன்சர், கோ யுவர் வே, த டிமான் ஹஸ் கான் அவுட் ஆஃப் யுவர் டாட்டர். அப்போ நீ சொன்ன இந்த வார்த்தையின் நிமித்தம் ஆண்டவர் அவளுடைய விசுவாசத்தையும் தாழ்மையையும் அங்க பிரைஸ் பண்றாரு. அவளுடைய அந்த பதில் உண்மையாகவே தேவனை, தேவனுடைய அதிகாரத்தின் மேல், அவருடைய கிருபையின் மேல் அவள் சார்ந்திருந்ததை சொல்லுகிறதா இருக்கிறது. இந்த அற்புதம் இன்ஸ்டன்டா அங்க நடந்திருக்கு. ஜீசஸ் அந்த 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 சிரோபெனிக்கா ஸ்திரீனுடைய மகளிடத்துக்கு அவர் போகவே இல்லை. நீ பிசாசு, நீ சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தை நிமித்தம் பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று. அப்போ இங்க இயேசு, அந்த இயேசுவின் நாமத்தினால அந்த பிசாசை நான் துரத்துறேன் எதுவுமே அவர் சொல்லல. அந்த ஸ்திரீயினுடைய இருதயத்தில் இருந்த விசுவாசத்தின் வெளிப்பாடு அங்கே அந்த பிள்ளையை சுகப்படுத்தினது. நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம். அப்போ இங்க ஒண்ணு நல்லா புரியணும். அந்த ஸ்திரீக்கு, அவள் ஒருவேளை புறஜாதி ஸ்திரீ தான், ஆனால் இயேசுவை குறித்து ஆழமாய் அவள் அறிந்திருந்தாள். இருதயத்துல இயேசுவை விசுவாசித்தாள். இவர்கிட்ட மாத்திரம்தான் தன் பிள்ளைக்கு சுகம் இருக்கிறது என்பதை அவள் விசுவாசிக்கிறாள். வேற அவர் என்னதான் சொன்னாலும் அவரை விட்டு நான் போக மாட்டேன், இன்னைக்கு இவர்கிட்ட இருந்துதான் சுகம் இருக்கு, இந்த சுகத்தை நான் பெறாம போக மாட்டேங்கிறது அவளுடைய இருதயத்தின் விசுவாசமா இருந்தது. அந்த விசுவாசத்திலிருந்து அவள் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளே அவள் மகளுக்கு சுகத்தை கொடுத்தது. நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று. அங்க ஜீசஸ் போகல, ஒரு வார்த்தையும் சொல்லல. நீ போகலாம், அந்த வேலைக்கு செஞ்சுரியன் அவருடைய வேலைக்காரனுக்காவது அவர் சொல்றாரு, நீ போகலாம், உன் வேலைக்காரன் பிழைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. இந்த இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணலன்னு அவளை சொல்லிட்டு அதெல்லாம் சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல அவர் சொல்றாரு, நீ சொன்ன அந்த வார்த்தையை நிமித்தம். அப்போ இன்னைக்கு நம்முடைய இருதயம் எதில் நிரம்பி நம்ம பேசுறோம்? அவ இருதயம் ஜீசஸ தவிர வேற எதையுமே நம்பல. இவர் ஒருவரே விடுவிக்க வல்லவர் அப்படிங்கிறத ஆழமாய் அவள் அறிந்திருந்தாள். அப்போ அந்த பர்சிஸ்டன்ட் ஃபெய்த்,
இருக்கும் பொழுது தேவனுடைய பதில்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ அடுத்தது நம்ம பார்க்கிறோம் இங்க எதற்காக, அதான் நம்ம முதல்ல நம்ம சொன்ன காரியம், இவளுடைய விசுவாசத்தை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று. ஜீசஸ்க்கு நல்லா தெரியும் அவளுடைய அந்த தாயாய் அவள் மகளுக்காக அவள் படுகிற வேதனைகளை அவர் அறிந்திருந்தார். ஆனா அந்த ஹார்ஷ் ரிப்ளை அவர் ஏன் கொடுக்கிறார்னா, அவ இருதயத்துல அவ எவ்வளவு தூரம் தன்னை நம்புகிறாள் என்பதை மற்றவர்களும் அறியும்படிக்கு. அவ எவ்வளவு அந்த விசுவாசம் அவளுக்கு தாழ்மையை கொடுத்தது. இன்னைக்கு நமக்கு மாத்திரம் அந்த விசுவாசம் இல்லைன்னா தாழ்மையே இருக்காது. அந்த டீப் ஃபெய்த், அந்த ஹார்ட் லெவல் ஃபெய்த் தான் அவளுக்கு தாழ்மையை கொடுத்தது. அந்த கேரக்டர், அந்த ஹியூமிலிட்டி அவளுக்குள்ள இருக்குதுன்னா அதுக்கு காரணம் விசுவாசம். அவ ப்ரூவ் பண்ற அவளுடைய ஃபெய்த் ரியல். அது அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் என்பதை அந்த இடத்துல பப்ளிக்கா ஆண்டவர் அங்க மற்றவர்களுக்கு காண்பிக்கிறார். அப்போ இங்க புறஜாதிகளுக்கு நான் கொடுக்க முடியாது அப்படிங்கறதெல்லாம் அவர் என்ன செய்யறாரு, அது எதற்காக சொல்றாருன்னா அவளுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்கான தவிர இந்த ஸ்திரீ கேட்ட ஒரு விஷயம் ஃபியூச்சர்ல இந்த புறஜாதிகளும் பிள்ளைகளாய் மாறுகிறார்கள் என்பதை ஒரு வெளிப்படுத்துகிற விதமாதான் அவ இந்த இடத்துல கேட்ட காரியம். எதிர்காலத்துல அது நடக்கும். அப்போ அந்த லோ கிரேடா ஜென்டைல்ஸ் எல்லாம் அந்த காலத்துல ட்ரீட் பண்ணப்படுறாங்க. ஆனா உண்மையாய் அவரை விசுவாசிக்கிறவர்களே அவருடைய ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளிகள். அது எந்த நேஷனாலிட்டியும் கிடையாது, எந்த சோசியல் பொசிஷன் ஸ்டேட்டஸ் எதுவும் கிடையாது. அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய ராஜ்யத்துக்குள் வருகிறார்கள் என்பதை இந்த காரியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவ இருதயத்துல இருக்கிற அந்த விசுவாசத்தை வெளியே கொண்டு வரும்படியாகவும், தேவன் இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம் அல்ல பூலோகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் அவர் தேவன் என்பதையும் இந்த சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக சில காரியங்களை அவர் அங்கே ஹாஷா அவர் டீல் பண்றாரு. அவளுடைய அந்த ஹம்பிள்னஸ், அந்த விசுவாசம், ஸ்டபர்ன் ஃபெய்த், அவ இருதயத்திலிருந்து தன்னை விசுவாசிக்கிறதை அவர் அங்கே வெளிப்படுத்துகிறாள். அப்ப இதுல இருந்து நம்ம ஒன்று இன்றைக்கு கற்றுக்கொள்ளணும். நம்முடைய இருதயம் முழுமையுமாய் அவரை சார்ந்திருக்கிறதா? அந்த ஹோல் ஹார்ட்டடா முழு இருதயத்தோடும் அவரை நாம் நம்ப முடிகிறதா? இல்ல சூழ்நிலைகளை நம்ம நம்புறோமா? சூழ்நிலைகளை நாம் பெரிதாய் பார்க்கிறோமா? இந்த ஹார்ட் லெவல் ஃபெய்த் இது இருந்ததுன்னா எதையும் செய்ய நம்மால் முடியும். நம்ம இருதயத்தின் விசுவாசம் தான் நம்ம வாழ்க்கையில அற்புதத்துக்கே காரணம். அந்த விசுவாசத்தை அவர் நமக்கு உள்ள கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசத்திலிருந்து செயல்படுறோமா, இல்ல மனிதர்களை போல நாம் சிந்தித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் இந்த ஃபிளஷ்ங்கிறது அது சாதாரணமானது அல்ல. முதல் ஆதாமுக்குள் பிறந்த நாம் எல்லாருமே முதல் ஆதாமுக்குள்ளதான் நம்ம முதல்ல பிறக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆடமுக்குள்ளதான் நம்ம பிறக்கிறோம். பிறந்த நமக்கு விரோதமாய் இருப்பதே இந்த ஃபிளஷ், இந்த மாம்சத்தின் வழியாக நாம் பெறுகிற எண்ணங்கள். நம்ம அதை ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம். ஐயோ எனக்கு இப்படி தோணுது, இப்படி நடந்துருமோன்னு எனக்கு தோணுது, இப்படி வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு, எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் நம்ம யோசிக்கிற ஒவ்வொரு எண்ணங்களும் அது மாம்சம். அதனாலதான் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் என்ன செய்தான்? போராடுகிறது. இன்னைக்கு இந்த ஹார்ட் லெவல் ஃபெய்த்த நம்ம எப்ப பெற முடியும் அப்படின்னா, டோட்டலா ஹோலி ஸ்பிரிட்டுக்கு நம்ம சப்மிட் பண்ணும்போது, ஒரு சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அவர்கிட்ட நம்ம
சப்மிட் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில நடப்பது எல்லாமே நன்மையாகத்தான் இருக்கும். அந்த ஃப்ளஷ் நம்மளை விடவே விடாது. எப்போ நம்ம அதை கண்டுபிடிச்சு அதை களைந்து போடுகிறோமோ. எங்க இருந்து பயம் வந்தது? ஆதாமுக்கு முதல் முறையா பயம் எப்ப வந்தது? அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்ட உடனே அவனுக்கு உள்ள பயம் வந்ததுன்னா, இந்த பயம்தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லா மனுஷங்களையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை அது என்னவா? அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு நம்மை கீழ்ப்படியவே விடாது. அவர் ஒன்ன சொல்றாருன்னா அதை நம்பவே விடாது. அது எப்படி நடக்கும்? இது இப்படி நடந்துருமா? இது சாத்தியமா? இப்படியெல்லாம் நம்ம இருதயத்துல ஒண்ணு கேக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம எல்லாரும் முதல் ஆதாமுக்குள் தான் பிறந்தோம். எப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம பிறந்த பொழுதும் கூட மறுபடியும் பிறந்துட்டோம். ஆனாலும் இந்த பழைய மனுஷனையும் அவன் சாயலையும் நம்ம என்ன செய்யல? முழுவதுமாய் களைந்து போடாத இடத்துல எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா பயம் இருக்கும், கவலை இருக்கும், அவிசுவாசம் இருக்கும், சந்தேகம் இருக்கும். தேவனை போல நம்மால யோசிக்கவும் முடியாது, சிந்திக்கவும் முடியாது. அப்போ இன்றைக்கு நம்ம ஹார்ட் எப்படி இருக்கு? நீங்க யோசித்து பாருங்க. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க? எப்படி நீங்க உணர்றீங்க? ஒரு 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 சூழ்நிலை இருக்கு. இந்த சூழ்நிலையில நீங்க எமோஷனலா ஆறீங்களா? இல்ல எந்த படபடப்பும் இல்லாமல் என் தகப்பன் இருக்கிறார், என் தகப்பன்ட்ட இந்த காரியத்தை கொடுப்பேன், அவர் எனக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார், நான் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களையும் அவர் கேட்டு கொண்டிருக்கிறார், அவர் கேட்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், அதனால எதை பத்தி எனக்கு கவலை இல்ல அப்படிங்கிற இடத்துல நம்ம இருதயம் வந்திருக்கிறதா? ஒண்ணு புரியணும், அவர் நம்மை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் நம்மை நேசித்து கொண்டே இருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணத்தை 2 கற்பனையில அடக்கிடலான்னு இயேசு சொல்றாரு. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இவ்விரண்டு கற்பனைகளும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. இந்த அந்த 2 கற்பனையில அத்தனை நியாயப்பிரமாணங்களும் அடங்கி இருக்கிறத அவர் சொல்றாரு. ஆனா யோவான் 13ல அதுக்கப்புறம் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா புதிதான கட்டளையை அவர் கொடுக்கிறாரு, புதிதான கற்பனையை கொடுக்கிறாரு. அது என்ன கற்பனைனா, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அப்போ நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. 34 வாசிங்க. யோவான் 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளைகளை உங்களுக்கு கொடுக்கிறேன். இங்க இப்போ இன்னைக்கும் நம்ம அன்பு செலுத்துறதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஒண்ணு நல்லா தெரியணும், அவர் நம்மை எந்த அளவு நேசிக்கிறார் என்பதை நம்மளால புரிய முடியல. இன்னும் மன்னிக்கிறதுல நம்ம ஸ்ட்ரகிள் பண்றோம் அப்படின்னா அவருடைய பூரணமான அன்பை நம்ம புரிய முடியல. இப்போ அங்க நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறதுன்னு அவர் சொன்னாரு. இங்க என்ன சொல்றாரு? என்ன நேசிங்கன்னு அவர் சொல்லவே இல்லை. ஏன்னா மனுஷனால அது முடியல. காணக்கூடாத அந்த தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவனால் நேசிக்க முடியல.
இப்போ அவர் ஒண்ணு சொல்றாரு, நான் உங்களை நேசிச்சுட்டே இருக்கிறேன், நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல இந்த அன்பை நீங்க உணருங்கிறாரு. இந்த அன்பை உணர்ந்தாதான் மற்றவர்களை நேசிப்பது எளிதாக மாறும், மற்றவர்களை மன்னிப்பது அது எளிதா இருக்கும். யார் என்ன சொன்னான்னு என்ன பேசுறேன், தேவன் என் மேல் அன்பா இருக்கிறார். இன்னும் அந்த அன்பை உணராத இடத்துல நம்ம இருக்கிறபடியினாலதான் அதையே நம்ம நம்ப முடியல, விசுவாசிக்க முடியல. அவ்வளோ தூரம் அன்கண்டிஷனலா என்னை என் தகப்பன் நேசித்து கொண்டே இருக்கிறாரா அப்படிங்கிறத உணர முடியல. அதனாலதான் பவுல் அந்த ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்துவினுடைய அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் இன்னதென்று அறிந்து கொள்ள வல்லவர்களாகும்படி அப்படின்னு அந்த எபேசியர் 3 ஒரு ஜெபம் இருக்கு. அந்த அன்பை உணராமல் நம்மளால மற்றவர்களை நேசிக்க முடியாது. அந்த அன்பை உணர்றதுக்கும் விசுவாசம்தான் நமக்கு பேஸ். இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை நம்ம பார்த்திருக்கிறோம், அனுதினமும் ருசித்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் ஒரு சின்னதா ஒரு சூழ்நிலை மாறின உடனே நமக்கு பயம் வருது. இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, இமேஜினேஷன்ல அப்ப அங்க அவங்களுக்கு அப்படி நடந்ததே. எல்லாமே நம்ம நெகட்டிவா தான் நம்ம திங்கிங் போகுது. காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆடம்குள்ள நம்ம இருக்கிறோம்னா திங்கிங் ஃபுல்லாவே நெகட்டிவா தான் இருக்கும், நெகட்டிவ் எமோஷன்ஸ் தான் இருக்கும். எப்போ இந்த பழைய மனுஷனை நாம் களைந்து போடுகிறோமோ அப்பதான் உண்மையான தேவனை நாம் அறிய முடியும், நம்முடைய தேவனுடைய அன்பையும். அதுக்காக தான் வசனம் சொல்லுது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நம்ம அமர்ந்திருக்க அவரை தேவன் என்று நாம் ஆழமாய் அறிய முடியும், அவருடைய அன்பை அறிய முடியும். இன்னைக்கு முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் அவர் நம்மில் அன்பு கூறுகிறார். அந்த நியாயப்பிரமாணத்துல அவரை அந்த அளவுக்கு நேசிக்கும்படிக்கு சொல்றாரு. ஒரு மனுஷனாலையும் அவரை அந்த அளவுக்கு நேசிக்க முடியல. இந்த புது உடன்படிக்கையின் கீழே வந்த பிறகு புதிய கட்டளையை கொடுக்கிறாரு. நான் உன்னைய என் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் நேசிக்கிறேன். நான் உன்னில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இதுதான் புதிய கட்டளையாய் அவர் நமக்கு கொடுக்கிறார். இந்த இடத்துக்கு வர்றதுக்கே நமக்கு மிகப்பெரிய விசுவாசம் தேவை. நம்மை தேவன் நேசிக்கிறார்னு எப்போ உணர ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் மற்றவர்களை நேசிப்பது சாத்தியம். நம்மளை அவர் பூரணமா நேசிக்கிறத உணராத வரைக்கும் இந்த ஆர்ஃபன் மைண்ட் செட் தான் எல்லாருக்கும் இருக்கும். இந்த ஆர்ஃபன் மைண்ட் செட் இருக்கிற வரைக்கும் கசப்பும் வெறுப்பும் மன்னியாமையும் நமக்குள்ள ஒளிஞ்சிட்டு தான் இருக்கும். அப்போ இது ஆக்சுவலா ஃபெய்த்த பத்தி பேசுறோம், எதுக்கு இங்க வர்றோம்னு தெரியல. ஆனா ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் இந்த மாம்ச சிந்தை. நீங்க சாதாரணமா இந்த மாம்ச சிந்தைய மட்டும் நினைச்சிடவே கூடாது. அந்த மாம்ச சிந்தை நம்ம பயங்கரமா நம்மள தேவனுக்கு விரோதமாக சிந்திக்க வைக்கும். தேவனுக்கு விரோதமான காரியங்களை அது எண்ணுவதற்கு தூண்டும். நீ எப்படி நீ நம்புற நம்பிக்கை என்ன? இது சாத்தியமா? இது நடக்குமா? இது எப்படி உலகத்திலே இது நடக்காத காரியம் உனக்கு மட்டும் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு விரோதமாய் அது நம்மை சிந்திக்க வைக்கிறதா இருக்கிறது. அப்ப ஒண்ணு நல்லா புரியணும், நீங்க எதுல ஸ்ட்ரகிள் பண்றீங்கன்னா அங்க பிசாசு அதெல்லாம் ரெண்டாவது, உங்களுடைய மாம்ச சிந்தையோடு தான் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். அதை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா போதும், ஈஸியா அதை களைந்து போட்டு விடலாம். இந்த நாள்ல கூட இந்த மாம்ச சிந்தையை நாம் களைந்து போட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த ஸ்திரீக்குள்ள கொஞ்சம் கூட அவளுக்கு மாம்ச சிந்தைங்கிறது இல்ல. இந்த கிறிஸ்துதான் என் மகளை சுகப்படுத்த முடியும் என்பதை ஆணித்தரமாக அவள் இருதயம் நம்பிற்று.
மாம்சமும் ரத்தமும் நமக்கு உன்னை வெளிப்படுத்துச்சுன்னா அது எல்லாமே ஃபிளஷ்ஷா தான் இருக்கும். பேதுருட்ட சொல்றாரு, நீ என்னை எல்லாரும் யாருன்னு சொல்றாங்கன்னு கேக்குறப்போ பேதுரு சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்ன உடனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. மாம்சம் ரத்தம் ஒன்ன நமக்கு அவர்தான் உண்மைங்கிறதே வெளிப்படுத்தாது. உங்க ஃபிளஷ் ஒன்ன வெளிப்படுத்தவே செய்யாது. அவர்தான் ரியல்ங்கிறத வெளிப்படுத்தாது. அவர்தான் ஜீவனுள்ள தேவன்கிறத மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா இந்த மாம்சமும் ரத்தமும் நம்ம எல்லோருக்கும் ஃபர்ஸ்ட் ஆடம்ல இருந்து வந்தது. பயாலஜிக்கலா நமக்குள்ளே நம்ம விரும்பாமலே அந்த நேச்சர் நமக்குள்ள வந்துருச்சு. இந்த மாம்சம் ரத்தத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும், மாம்சத்துல சிந்திக்கிற வரைக்கும் நமக்கு ரெவலேஷன்ஸே இருக்காது. ரெவலேஷன்ஸ் இல்லைன்னா பிரகாசமுள்ள மனக்கண்கள் இருக்காது. இந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் இல்லைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையே வேஸ்ட். முதலாவது நம்ம கண்டுபிடிக்கணும், ஐடென்டிஃபை பண்ணணும். இன்னைக்கு எதுக்கு இது ஆவியானவர் இன்றைக்கு கற்றுக் கொடுக்குறாங்க? ஆக்சுவலா ஹார்ட் லெவல் ஃபெய்த்தை பத்தி தான் பேசணும்னு சொல்லி நான் எல்லாமே எடுத்து வச்சிருந்தேன். ஆனா இன்றைக்கு இந்த மாம்ச சிந்தையை குறித்து பேசும்படிக்கு ஆவியானவர் நம்மை நடத்துகிறார்னா நிச்சயம் இது நம்ம எல்லாரும் கண்டுபிடிக்கணும். நம்மளுடைய சிந்தனைகள், எண்ணங்கள், ஒவ்வொரு சிந்தனை எண்ணம் வரும்போது இது ஃபிளஷ்ல இருந்து வருதா, இது நமக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட்ல இருந்து நம்ம சிந்திக்கிறோமா? மாம்சமும் ரத்தமும் உங்களுக்கு ஒன்ன வெளிப்படுத்துச்சுன்னா அங்க நிச்சயம் பயம் இருக்கும், கவலை இருக்கும். தேவனை அது நம்ப விடாது. தேவனுடைய வாக்கு தத்தங்களை அது நம்ப விடாது. உங்களை இன்ஃபீரியரா நினைக்க வைக்கும். உங்க மனசாட்சிய அது என்ன செய்யும்? எப்பவுமே குற்ற மனசாட்சிக்குள்ள வைக்கும். நீங்க நீதிமான்கிறத அது நம்பவே விடாது. எப்படி நீ நீதிமான ஆவ? நீ எப்படி நீ இவ்வளோ காரியத்தை செஞ்சிய? நீ எப்படி உன்னையே நீதிமான்னு சொல்லி நீ ஏமாத்துற? நீ நீதிமான்லாம் கிடையாது அப்படின்னு தேவன் செய்து முடித்த செயலுக்கு விரோதமாய் நம்ம இன்னைக்கு நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதை அது உணர விடாது. இதெல்லாம் ஃபிளஷ்ல இருந்து நமக்கு ஏற்படுகிற சில காரியங்கள். அங்க சீஷர்கள்ட்ட சொல்றாரு, சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஏன் அந்த இடத்துல விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்றாரு? இவங்க டோட்டலா எல்லாருமே இன்னும் இயேசு கிறிஸ்து என்ன செய்யற அவங்களுக்கு புரியவே இல்லை. சீஷர்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல, இவர் எங்க போப்பாராருன்னு தெரியல, எல்லாமே அவர் சொல்லிதான் பாக்குறாரு. ஆனாலுமே அவர்களுக்கு புரியல. இவங்களுக்கு ஒரு பெரிய சோதனை வரப்போகுது, எல்லாரும் சிதறடிக்கப்படுவாங்க தன் நிமித்தம் அப்படிங்கிறது இவருக்கு தெரியுது. அதனால அவர் சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்க தூங்காதீங்க, மனதுல நீங்க தூங்காதீங்க, தேவனோடு கூட உறவுல இருங்க. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. இந்த மாம்சம் எப்படிப்பட்டதா? இயேசு சொல்றாரு, இது பலவீனம் உள்ளது. நம்முடைய ஸ்பிரிட் எப்பவுமே அது எப்படி இருக்கும்? உற்சாகமா தான் இருக்கும். ஆனா ஃபிளஷ்ல நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சோம், அது மிகப்பெரிய பலவீனமாய் இருக்கிறதை அங்கே சொல்றாரு. இன்னைக்கு ஒண்ணு நல்லா புரியணும், நம்ம ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் நாம் தேவனாலே பிறந்திருக்கிறோம். ஒண்ணு நீங்க அடிக்கடி உங்க மனதுக்கு சொல்லிட்டே இருக்கணும்னா, என் தாய் தகப்பனுக்கோ இந்த முதல் ஆதாமுக்குள்ள பிறந்த அந்த பழைய கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கிறேன். தேவ ரகமான விசுவாசத்தை தேவன் எனக்குள் வைத்திருக்கிறார். நான் ஆவியிலிருந்து தான் செயல்படுவேன். மாம்சத்தின் எண்ணங்கள் என்னை மேற்கொள்ள முடியாது அப்படிங்கிறத நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உணர ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ இந்த மாம்ச எண்ணங்களில் இருந்து விடுபட முடியும்.
மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். இப்ப மாம்சத்துல பிறந்துட்டோம் தாய் தகப்பனுக்கு, அதே இடத்துல இருந்தோம்னா இன்னும் ஃபிளஷ்ல தான் இருக்கிறோம். இல்ல, நான் மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் அப்படின்னா ஒண்ணு நல்லா புரியணும். நீங்க இந்த பூமியில மாத்திரம் அல்ல, பூமியில இருக்கிற அதே நேரத்துல உங்க ஸ்பிரிட் எங்க இருக்கு? பரலோகத்துல, உன்னதத்துல, அவருக்கு பக்கத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களை மேற்கொள்ள எந்த வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும். மண்ணானவனை போல சிந்திக்கிறோமா? வானத்துக்குரியவரை போல நம்ம சிந்திக்கிறோமா? அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு நம்மள நாமே சாதாரண மனுஷரை போல நம்ம திங்க் பண்ணிட்டே இருக்கிறதுனாலதான் எல்லாம் நம்மள மேற்கொள்ளுது, எல்லாம் நம்மள தேடி தேடி வருது. ஏன்னா அதை அட்ராக்ட் பண்றோம். அன்சீன் ரெல்ம்ல நம்ம இருதயம் எதை விசுவாசிக்குதோ அதுதான் காணக்கூடாத உலகத்துல உண்டாகுது. எப்படி காணக்கூடாத உலகத்தில் இருந்து தேவன் தம்முடைய வார்த்தையினால் சகலவற்றையும் சிருஷ்டித்தாரோ, காண்கிற உலகம் எவ்வளவு ரியலோ அதை விட பல மடங்கு ரியல் அந்த அன்சீன் ரெல்ம், காணக்கூடாத அந்த உலகம். இன்னைக்கு உங்களுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த காணக்கூடாத உலகத்தில் ஒன்றை உங்களுக்காக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எதை சிந்திக்கிறோம், எதை யோசிக்கிறோம், எதை இருதயத்துல பேசுறோம். இன்றைக்கு அந்த ஸ்திரீ அவளுடைய பிலீஃப் ஃபுல்லா கிறிஸ்து மேல இருக்கு. எனக்கு நீங்க தான் நாய்க்குட்டிகள் அந்த அப்பத்தை தின்னுமே, துணிக்கைகளை தின்னுமே அப்படிங்கிறதுல முழுமையுமாய் அவளுடைய இருதயம் அவரை நம்பிற்று. அந்த இருதயத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் அங்க காணக்கூடாத உலகத்தில் இருந்து அவளுடைய மகளுக்கு அங்கே சுகத்தை கொண்டு வந்தது. இப்போ இன்றைக்கு நம்ம ஏற்கனவே நிறைய நேரம் தியானித்திருக்கிற ஒரு வசனம் தான், கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிற அவருடைய பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே. இன்னைக்கு காணக்கூடாத உலகத்துல நம்ம நாலு காரியங்கள் பார்த்தோம். பரலோகம், அதுக்கு அடுத்தது வான மண்டலம், அடுத்தது நம்ம பூமி, பாதாளம். இப்போ இந்த வான மண்டலங்கள்ல பொல்லாத ஆவிகளும் இருக்கிறது, நமக்காக கிரியை செய்யக்கூடிய தூதர்களும் இருக்கிறார்கள். இப்போ நம்ம எந்த வார்த்தைய பேசுறோம்? வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிற அவருடைய பலத்த சௌரியவான்களே அவருடைய தூதர்களே. அப்போ இன்னைக்கு நமக்காக தூதர்கள் வான மண்டலத்துல இருக்கிறாங்கன்னா அவங்க செயல்படணும்னா அவருடைய வார்த்தையை நாம் பேசும் பொழுது அதற்கு மேல எந்த அதிகாரமும் செயல்பட முடியாது. நம்ம இருதயம் காணக்கூடாத அந்த உலகத்தோடு தொடர்பில் இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. எங்க வந்திருக்கு? நம்ம இருதயத்துல வந்துருச்சு. இந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம முழுசா இருக்கிறோமா? அதுதான் மேட்டர். நம்ம இருதயத்துல வந்த அந்த ராஜ்யம், அந்த ராஜ்யத்திலிருந்து ராஜ்யத்தின் வார்த்தைகளை பேசுறோமா, இல்ல உலகத்தின் வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறோமா? நம்ம என்ன இன்னைக்கும் தூதர்கள் நமக்காக செயல்பட முடியாதபடிக்கு இருக்கிற காரணம் என்னன்னா, நம்ம அவர் வார்த்தைய பேசினாதான் அவங்க நமக்காக செயல்படுவாங்க. அவர் வார்த்தைய பேசாம அவிசுவாசமான காரியங்களையே சிந்திச்சு பயந்து அதையே பேசிட்டு இருக்கிறதுனால அவர்கள் நமக்காக ஒண்ணுமே செய்ய முடியாம கட்டி போடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். இன்னைக்கு ஃபிளஷ்ல இருந்து காரியங்களை பார்க்கிறோமா, இல்ல ஸ்பிரிட்ல இருந்து நம்ம காரியங்களை பார்க்கிறோமா? அப்போ மாம்சம் அப்படிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்ல. அங்க பேதுருக்கிட்ட அதுதான் சொல்றார், நீ மாம்சத்துக்கேற்றவைகளை சிந்திக்கிறாய், அப்பாலே போ சாத்தானே.
மாம்சத்துக்கு ஏற்றவைகளை சிந்திச்சோம்னா அங்க பிசாசு உட்கார்ந்து இருக்கிறான். பயம் வந்துட்டு, கவலை வந்துட்டு, அதையே நினைச்சு நினைச்சு ஒரு விஷயத்தையே நினைச்சு நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க, குழம்பிட்டு இருக்கிறீங்க, பயந்துட்டு இருக்கிறீங்கன்னா ஒண்ணு புரியணும். உங்களுக்கு பின்பாக இருந்து செயல்படுபவன் சாத்தான். இந்த சாத்தான் மாம்ச எண்ணங்கள் பயங்கர மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். நம்மள தேவனை நம்பவே விடாது. இன்னைக்கும் கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்றால், என்னுடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான் என்றால், எனக்குள்ள இருந்த அந்த பழைய நேச்சர் எதுவுமே இல்ல அப்படிங்கிறத நீங்க முதல்ல உணர ஆரம்பிக்கணும். இந்த சரீரமும் சரீரம் கொடுக்கிற இன்ஃபர்மேஷன் மூலம் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சோலோ அது நிஜம் அல்ல, அது மாயை அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க எப்ப வர்றீங்களோ அப்பதான் ஃபெய்த்லயே நம்ம செயல்பட முடியும். இன்னைக்கும் அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் நடக்குதே அப்படின்னா நடக்கும். ஆனா அவங்க இருதயத்துல ஒரு காரியத்துல விசுவாசத்தினால சிலதை பெற முடியும். ஆனா பல காரியங்கள்ல சுதந்திரிக்க முடியாது. விசுவாசத்துல அடிக்கடி வீழ்ந்து போகிறவர்களாய் இருப்பார்கள். ஆவிதான் உயிர்ப்பிக்கும், மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. மாம்சமானது என்னதான் ஒன்றுக்கும் உதவாதுன்னு சொல்லியாச்சு. யோவான்ல 6வது அதிகாரத்துல அவர் சொல்றாரு, வாசிக்கலாம். யோவான் 6:63. யோவான் 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நீங்க மாம்சத்துல இருக்கிற வரைக்கும் அதனால எந்த பலனும் இல்ல. மனுஷங்க பேசுறது, மனுஷங்க பேசுற வார்த்தை, இது இப்படி அது இப்படி, இது என்ன நடக்கும் அது என்ன நடக்கும், இப்படியே கவலைப்பட்டு போராடி புலம்பி பயந்து இதனால ஒரு பலனும் இல்லைன்ட்டார். மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நம்ம நினைக்கிறோம் நம்ம இதெல்லாம் ஞானமா இருக்கிறோம், நம்ம பேசுறோம்ல, நம்ம பேச வேண்டிய இடத்துல நம்ம பேசணும்ல, இப்படி எல்லாம் சொல்லி சில காரியங்களை நாமே பேசி பல இடங்கள்ல கெடுத்து வச்சிருப்போம். அதெல்லாம் ஃபிளஷ். எனக்காக ஒருவர் யுத்தம் செய்கிறார், எனக்காக ஒருவர் பேசுவார் அப்படின்னு அவரை நம்ம எப்ப சார்ந்து எல்லாரையும் நேசித்து எல்லாரையும் மன்னித்து நம்ம வாழ ஆரம்பிக்கும் பொழுது நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். உங்க காரியங்கள் எல்லாம் அது தானாய் லகுவாய் முடியும். இன்னைக்கு இந்த ஃபிளஷ்ல இருந்து நம்ம வெளியே வரும்படிக்கு ஆவியானவர் நம்ம என்ன செய்யறாரு? அவர் வழி நடத்துகிறார். மாம்சமானது ஒன்றுக்கும் ஒண்ணுக்கும் உதவாத இந்த மாம்சத்திலேயே சிந்திச்சிட்டு இருந்தோம்னா இந்த இருதயத்தின் விசுவாசத்துக்குள்ள நம்ம வரவே முடியாது. அவர் அதை கொடுத்திருக்கார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா ரட்சிக்கப்பட்டுட்டோம் விசுவாசத்துல. ஆனா அதுக்கப்புறம் வேற எதையாவது விசுவாசிக்கிறோமா? அவர் சொன்ன வார்த்தைகளை விசுவாசிக்கிறோமோ? அவர் செய்து முடித்த செயல்களை விசுவாசிக்கிறோமா? வசனம் சொல்லுது, தேவ கிருபையை சத்தியத்தின் படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது நம்ம ஒவ்வொருவருக்குள்ளயும் அது பேலன்ஸ் செய்கிறதாம். ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அதுவே பேலன்ஸ் செய்து. தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்டிருக்கிற நாம் ஆவியில அதை விசுவாசித்து அதை பின்தொடர்கிறோமா? இப்போ இந்த பரிசேயர் சதுசேயர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே அவங்களுக்கு வெளிப்புற சடங்குகள் சம்பிரதாயங்கள் அதுதான் பிரதானமா இருக்கு. அந்த மார்க் 7வது அதிகாரத்துல கூட அவங்க சீஷர்கள் கை கழுவாம சாப்பிடுறத குறிச்சு அங்க இயேசு கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. வாசிக்கலாம்.
மார்க் 7:1 வாசிங்க ஆண்டி. எருசலேமிலிருந்து வந்த பரிசேயரும் வேதபாரகரில் சிலரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது அவருடைய சீசரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கைக்கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள். கடையிலிருந்து வரும்போதும் ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுகிறதே அல்லாமல் வேறு அநேக ஆசரங்களையும் கை கொண்டு வருவார்கள். அடுத்தது வாசிங்க ஆண்டி. அப்பொழுது அந்த பரிசேயரும் வேதபாரகரும் அவரை நோக்கி, உம்முடைய சீசர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரயுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும், மனுஷனுடைய கற்பனையை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான். இங்க வேதபாரகரும் பரிசேயரும் அவர்கிட்ட வந்து சீஷர்கள் கை கழுவாம சாப்பிட்டதை குறிச்சு குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அவங்க ட்ரெடிஷனே என்னன்னா அடிக்கடி என்ன செய்வாங்களாம், கை கழுவிட்டே இருப்பாங்களாம். கடையில இருந்து வெளியில இருந்து வரும்போது குளிக்காம சாப்பிட மாட்டாங்க. செம்பு கிண்ணம் செப்பு குடங்கள் மனைகள் எல்லாத்தையும் கழுவி இன்னும் நிறைய ஆசாரங்களை அவங்க கை கொண்டு வருவாங்களாம். அப்போ அந்த பரிசேயரும் வேதபாரகரும் வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட கேக்குறாங்க, உங்கள் முன்னோர் சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள்? ஃபுல்லா ஃபிளஷ், வெளிப்புறம்தான் இவர்களுக்கு பிரதானம். இவங்களுக்கு வெளிய கை கழுவாம சாப்பிட்டா தீட்டு. ஆனா உள்ளுக்குள்ள இருதயம், இயேசு சொல்றாரு, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இந்த ரிலீஜியன் மதம் ஒண்ணு நமக்கு சொல்லிட்டே இருக்கும், இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் இதெல்லாம் பின்பற்றலன்னா அவ்வளவுதான், நீ வந்து அது சரி கிடையாது, இது சரி கிடையாது. கிறிஸ்து எதை எதிர்பார்க்கிறார்? அந்த இருதயம் என்னோடு தொடர்பில் இருக்கிறதா? வெளிப்புறத்துக்கு அவரை ஆராதிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா இருக்கிறோமா, இல்ல உள்ளான இருதயத்தில் இருந்து அவரை ஆராதித்து துதிக்கிறவர்களாய் நம்ம இருக்கிறோமா? அவரை நம்புற இருதயமாய் நம்முடைய இருதயம் இருக்குதா? அங்க சொல்றாரு, அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இன்னைக்கு நம்ம இருதயம் எப்படி இருக்குது? எந்த சூழ்நிலையிலும், எவ்வளவு பெரிய பிரச்சனையிலும், எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தா என்ன, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ப முடியுதா? இல்ல அதுல ஸ்ட்ரகிள் இருக்கு அப்படின்னா ஒண்ணு நல்லா தெரியணும், இந்த மாம்சம் சாதாரணமானது அல்ல, அது தேவனை நம்பவே விடாது. சில நேரங்கள்ல சிலருக்கு தேவன் ஒருவர் இருக்கிறாரான்னு கூட அது சந்தேகத்தை கிளப்பும். இதுக்கு ரியலா ஒரு சாட்சி, என் தங்கையினுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியம். அவ படிக்கும் பொழுது லிட்ரலா அவ காதுல அப்படி ஒரு சத்தம் கேக்குமா. இது எதுக்காக ஆண்டவர் இன்னைக்கு சொல்ல வைக்கிறாருன்னு எனக்கு தெரியல. தேவன், நீ இயேசுதான் உண்மையான தெய்வனா? எத்தனையோ கடவுள்கள் இங்க இருக்கு, விக்கிரகங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் விட அவர்தான் உண்மையான தேவன் நீ எப்படி நம்புற? அவர் தேவன் நீ நம்புனா நீ ஏன் படிக்காமலே நீ எழுத வேண்டியதானே? அவர் உனக்கு தேவன்னா அவர் உனக்கு அந்த அறிவை கொடுக்கலாம்ல. பேசுன அந்த சத்தத்தை சொல்லு. அதான் நான் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன், செமஸ்டர் நடக்கும்போது அந்த மாதிரி தான். இந்த மாதிரி உண்மையாவே நான் படிக்கும்போது உண்மையாவே தேவன் வந்து இருக்காரா இல்ல அப்படின்னு சொல்லி வந்து பயங்கரமான ஒரு பிசாசு மனசுக்குள்ள ஒரு குழப்பத்தை கொண்டு வந்தான். நீ நீ கும்பிடுற தெய்வம் உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி இப்ப நான் வெளியில போனான்னா கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஹிந்து இதை காமிச்சு இதுதான் வந்து உண்மையான தெய்வம்
அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி என் மனதை வந்து ரொம்ப வந்து குழப்பத்துல. அதனால எனக்கு வந்து படிக்கிறதுக்கே ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்தது. அப்போ வந்து ஒரு நாள் ரொம்ப ரொம்ப குழப்பத்துல இருக்கும்போது, அப்போ வந்து மனசுல வந்து ஏசப்பா சொல்றாங்க, நீ பைபிள் எடுத்து போய் படி அப்படின்னு சொல்றாங்க. நான் பைபிளை வந்து டக்குன்னு விரிச்ச உடனே கண்ணுல பட்ட வசனம் வந்து, நானே தேவன், என்னை தவிர வேற தேவன் இல்லைங்கிற வசனம் தான் கரெக்டா வந்தது. கரெக்டா வந்து, ஆனாலுமே அதுக்கப்புறமுமே பிசாசு வந்து, இல்ல இது ஏதோ இல்ல, இது வந்து உனக்குள்ள வந்து ஒரு இது உண்மையான தெய்வம் வந்து ஏசு இல்ல அப்படின்னு சொல்லி ஏசப்பா பத்தி பலதரமா பொய் சொல்லி என்கிட்ட ரொம்ப பேசினான். கடைசியா வந்து அத வந்து ஒரு பிரேயர்ல தான் நான் மேற்கொண்டு அதுல இருந்து வெளியில வந்தேன். ஏன் இது நடக்குதுன்னா, மாம்ச எண்ணங்கள் நம்மள வந்து தேவனை நம்ப விடாது. நம்ம என்ன நினைக்கிறோம், பிசாசு 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 தான் பிசாசு. இந்த மாம்ச எண்ணத்தை கொடுக்கிறவனே அவன் தான். ஃபர்ஸ்ட் ஆடம்குள்ள இருக்கிறோம்னாலே இந்த மாம்ச எண்ணங்கள். ஆனாலும் கூட கிருபை நிறைந்தவர், அவ பைபிளை திறந்த உடனே அந்த வசனம் எப்படி வர முடியும், எப்படி இது சாத்தியம், எத்தனை அதிகாரங்கள் இருக்கு, எத்தனை வசனங்கள் இருக்கு. அதை திறந்த உடனே அவ கண்ணில் பட்ட வசனம், நானே கர்த்தர், என்னை தவிர வேறே தேவன் இல்லை. அதுதான் நான் சொல்றது. எல்லாமே எங்களுடைய வாழ்க்கையில நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னைக்கு உங்ககிட்ட நாங்க ஷேர் பண்ற விஷயங்கள் எல்லாமே. எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம என்னால இந்த இடத்துல பேசவும் முடியாது, சொல்லவும் முடியாது. ஒவ்வொரு காரியத்தையும் நாங்க தாண்டி வந்திருக்கிறோம். எந்தெந்த சூழ்நிலையில எப்படி எப்படியெல்லாம் எங்களுக்கு விரோதமாய் எங்களை சிந்திக்க வச்சான், எங்களை யோசிக்க வச்சான், எங்களை பயத்துக்குள்ள வச்சான். தேவனையே நம்ப விடாம எப்பவுமே இந்த பிசாசு பிசாசு பிசாசுன்னு அதையே நம்ப வச்சு, அதையே வாழ்க்கையில அதுதான் நடந்துச்சு. ஆனா எப்போ தேவனை எங்களுக்கு அந்த சில வார்த்தைகளை கொடுத்து கண்களை திறந்தாரோ, அந்த நொடி பொழுதுல இருந்து அந்த வார்த்தையின் மேல வச்ச விசுவாசம், அந்த சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தை எவ்வளவு நிஜம் என்பதை இன்னைக்கும் எங்க வாழ்க்கையில நாங்க உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால இந்த மாம்ச சிந்தை, ஏன்னா பயாலஜிக்கலா நம்ம மூதாதையர்கள் வழியில இருந்தெல்லாம் நம்ம வர்றோம். இது சில நேரங்கள்ல தேவனை கூட நம்ப விடாது. தேவனுடைய வார்த்தையை நம்புறது ரெண்டாவது, அவர்தான் உண்மையான தேவனா அப்படின்னு கூட அது நமக்குள்ள இருந்து கேள்வி கேட்கும். இந்த நான் அப்படிங்கிறதும் சாதாரணமானது இல்லை. இந்த நமக்குள்ள இருந்து செயல்படுகிற இந்த சுயம், இந்த நான், இதெல்லாம் சிலருக்கெல்லாம் ரொம்ப அதிகமா அதுல ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, வெளியவே வர முடியாது. காரணம் என்னன்னா, இன்ஹெரிட் பண்றோம் ஃபோர் ஃபாதர்ஸ்ல இருந்து, ஆடம்ல இருந்து இன்ஹெரிட் பண்ணக்கூடிய. இப்போ இதுல சில தாய் தகப்பன்கள் வந்து விசுவாசத்துக்குள்ள வந்திருப்பாங்க, கிறிஸ்துவுக்குள்ள வந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளுடைய காரியங்கள் சிலது வேற மாதிரி இருக்கும். ஒரே குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஃபெய்த் ஈஸியா வரும், ஒருத்தருக்கு கஷ்டப்படுவாங்க. காரணம் என்னன்னா, எல்லாமே இந்த மாம்சம்தான். நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். அவங்களால முடியவே முடியாது. நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் இந்த ஃபர்ஸ்ட் ஆடம களைஞ்சு போடுற வரைக்கும் அவரை நம்பவும் முடியாது, அவர்கிட்ட நெருங்கவும் முடியாது. நமக்கு என்னைக்கும் அது ஸ்ட்ரகிளா தான் இருக்கும். அதனாலதான் பவுல் அடிக்கடி எழுதுறார், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி உங்கள் பழைய மனுஷனை களைந்து போட்டு, பழைய மனுஷன் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டான். இதையே முதல்ல நம்மளால விசுவாசிக்க முடியல. என்னுடைய பழைய மனுஷன், இந்த நான் என்பவன், எனக்குள்ள ஒரு நான் இருந்தது. அந்த மாம்சமும் சரீரமும் மனதும், மாம்சமும் மனதும்
இது நமக்கு ஒரு நாணை கொடுத்துட்டே இருந்தது. நான் அழகா இல்ல, நான் அறிவு இல்ல, நான் அப்படி இல்ல, நான் இப்படி இல்ல, இல்ல நான் ரொம்ப அந்தஸ்துல உள்ளவன், நான் அழகுள்ளவன், நான் அழகுள்ளவள், நான் அப்படி இருக்கு இப்படி இருக்கு, இப்படி ஏதோ ஒண்ணு இன்ஃபீரியராவும் திங்க் பண்ணுவோம், சுப்பீரியராவும் திங்க் பண்ணுவோம். எது இருந்தாலும் அங்க நான் தான் செயல்படுது. என்ன பார்த்து அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, இதெல்லாமே இந்த நான். இந்த நான் சிலுவையில கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதை இன்னமும் நாம் உணர உணர முடியல அப்படின்னா தேவனிடத்துல நம்மால நெருங்கவே முடியாது. இது முதல்ல சிலுவையில அறையப்பட்டதை முதல்ல நம்ம உணரணும். ஒவ்வொரு நாளும் நீங்க மெடிடேட் பண்ணும்போது என்னுடைய மாம்சமும் மனதும், பழைய மனுஷனுக்குரிய அந்த மாம்சமும் மனதும் சிலுவையில் கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டு விட்டான். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இத ஒவ்வொரு நாளும் நம்ம அறிய அறிய உணர 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 அவரை ரியலா நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். என்னை முழு இருதயத்தோடும் தேடினீர்களானால் நீங்கள் தேடுகையில் என்னை கண்டடைவீர்கள். முழு இருதயத்தோடும் இப்ப நம்மளால தேட முடியல. இங்க ஃபிளஷ் பயங்கரமா ஒரு பெரிய ஹிண்ட்ரன்ஸா இருக்கு. அவரை கண்டுபிடிக்க முடியாத பல இடங்கள் நமக்குள்ள இன்னும் இருக்குதுன்னா அதுக்கு தடையே நமக்கு மாம்ச சிந்தைதான். அப்போ மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. நம்ம மாம்ச சிந்தைய சாதாரணமா நினைக்க கூடாது. அது எல்லாருக்கும் வர்றது தானே, எல்லா மனுஷருக்கும் அந்த மாம்ச சிந்தை தானே இருக்கு. அது என்னதான் தேவனுக்கே விரோதமான பகை. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. இன்றைக்கு இந்த புது உடன்படிக்கையின் சத்தியம், இந்த கிருபையின் சத்தியம், இது எல்லாம் புதிய ஆவி புதிய இருதயத்தை பெற வாஞ்சிக்கிறவர்களுக்கு தான் இந்த சத்தியம். இந்த ஃபர்ஸ்ட் முதல் ஆதாமில் இருந்து அவங்க ஃபிளஷ சிலுவையிலே அறையாதவங்க, அதாவது நமக்குள்ள எல்லாருக்குள்ளயும் ஃபிளஷ்லி திங்கிங் இருக்கு. இப்பவுமே யாருக்குமே முற்றிலும் எல்லாரும் கிறிஸ்துவ போல மாறல. ஆனா நம்ம வாஞ்சிக்கிறோம், இல்ல நான் அவருக்குள்ள வரணும், நான் அவருக்குள்ள இருக்கிறேங்கிற அந்த ஒரு எண்ணங்களாவது நமக்கு இருக்கு. ஆனா டோட்டலா 100% ஃபர்ஸ்ட் ஆடம்குள்ள இருந்து, இச்சையில இருந்து, கோபத்துல இருந்து, வைராக்கியத்துல இருந்து வெளியே வர முடியாதவங்களுக்கு இந்த சத்தியங்களை கொடுக்கும் போது, அவர் உன்னை நீதிமானாக்கிட்டாரு, நீ என்ன செஞ்சாலும் உன்னை நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த சத்தியத்தை கொடுக்கும் பொழுது அவர்கள்தான் சீர்கெட்டு போகிறார்கள். இந்த செகண்ட் ஆடம்குள்ள வந்தவங்களுக்கு தான் கிறிஸ்துவின் சத்தியம் அது ஒவ்வொரு நாளும் அவர்களை உயிர்ப்பிக்கும். இல்ல நான் இது இல்ல, நான் இது இல்ல அப்படின்னு எப்ப உணர ஆரம்பிக்கிறோமோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த முதல் ஆதாம்ல ஃபிளஷ்ல இருக்கிறவங்களுக்கு கொண்டு இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் என்ன வேணாலும் செஞ்சாலும் தேவன் என்ன நேசிப்பாரு, தேவன் என்ன கைவிட மாட்டாரு, அவர் கிருபை என்னைய நடத்தும். அது ஒரு தவறான ஒரு காரியம் கிடையாது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தியத்தை கேட்கிறோம், அவருக்கு பிரியமா இருக்கும்படிக்கு நம்ம வாழ நினைக்கிறோம், நம்ம ஸ்ட்ரகிள் பண்றோம், அதையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆனா அதுல இருந்து நான் வெளியே வரவே மாட்டேன், நான் இப்படித்தான் இருப்பேன்னு யாரு ஸ்டபர்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆடம்குள்ள இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த சத்தியம் போகும்போது அவங்க வாழ்க்கை சீர்கெட்டு போகிறது. எப்படி வேணாலும் வாழலாம், எத்தனை எத்தனை திருமணம் வேணாலும் பண்ணலாம், இப்படியெல்லாம் இன்றைக்கு விழுந்து போகிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் இச்சை. அத ரொம்ப நம்ம இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கிறோம்? மாம்சத்தின் படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இன்னைக்கு இதெல்லாம் புரியல. இதெல்லாம் அது அப்படியே இந்த வசனங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு போயிற்று.
இந்த ஃபிளஷ்ங்கிறது எவ்வளோ நமக்கு எதிராய் செயல்படுகிறதை இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இத உணர 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 உணரதான் இந்த பழைய மனுஷனை நமக்குள்ள எழும்புகிற ஒவ்வொரு எண்ணங்களையும் அது சிலுவையில் ஏற்கனவே அறையப்பட்டு விட்டது என்பதை உணர உணர நம்ம தெய்வீக சுபாவத்தை கிறிஸ்துவின் சாயலாய் நாம் மாறுகிறவர்களாய் இருக்கிறோம். பவுல் சொல்றாரு அந்த 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல, அங்க அந்த சபையில எல்லாருக்குள்ளயும் பேதங்கள், கசப்பு, வாக்குவாதம் எல்லாம் இருக்கு. அவர் சொல்றாரு, ஆவிக்குரியவர்கள்னு எண்ணி உங்ககிட்ட நான் பேச முடியாம மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச, நீங்க எல்லாம் இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கிறீங்களே. ஃபிளஷ்ல திங்க் பண்ணிட்டு இருந்தா அந்த கேட்டகரி என்ன? பேபிஸ். இப்போ நமக்கு பயம் இருக்கு, கவலை இருக்கு, பொறாமை இருக்கு, கோபம் இருக்கு, கசப்பு இருக்கு அப்படின்னா எப்படி நம்ம இப்ப இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கோமா? பேபிஸா இருக்கிறோமா? இந்த பேபிஸ்க்கு பலமான ஆகாரத்தை கொடுக்கவே முடியாது. டீப்பர் ட்ரூத்ஸ் உள்ளேயே போகாது. இப்ப நீங்க கேக்குற இந்த சத்தியங்களே சாதாரணமான மக்களுக்கு, இந்த சத்தியத்தை அறிய முடியாத மக்களுக்கு நான் போய் சொன்னோம்னா இது உங்களுக்கு உள்ளேயே போக முடியாது. இதெல்லாம் ஆவிக்குரியவர்களுக்கு தான். பலன் இல்லாதவர்கள், பவுல் சொல்றார், நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. எப்பா, நீ கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்ட, ஏற்றுக்கொண்டுட்ட, இன்னமும் உனக்கு பலன் இல்ல. அதனால இப்போ உங்களுக்கு எதைதான் கொடுக்க வேண்டியது இருக்கு? ரட்சிப்பு, விசுவாசம், அந்த ஆரம்ப நிலையில இருக்கிற சத்தியங்களை தான் நான் கொடுக்க வேண்டியதா இருக்குது. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? நீ மனுஷனை போலெல்லாம் நடக்கிறேங்கிறாரு. இன்னைக்கு நம்மளை பார்த்து பவுல் சொல்லணும்னா என்ன சொல்லுவாரு? நாமே ஒவ்வொருத்தரும் யோசித்து பார்ப்போம். நீ மனுஷ மார்க்கமா நடக்கிறிய அப்படின்னு சொல்லுவாரா? இல்ல தேவ சாயலாய் நீ இருக்கிறன்னு சொல்ல முடியுமா? நமக்குள்ள என்னென்ன எண்ணங்கள் இருக்கு? ஏன் இந்த பொறாமை வருது? ஏன் வாக்குவாதம் வருது? ஏன் பேதங்கள் வருது? ஒண்ணு நமக்கு புரியவே இல்லை. ஒருவர் என்னை நேசித்து கொண்டே இருக்கிறார், நான் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கும் மத்தவங்களை பார்த்து கம்பேரிசன். ஐயோ, அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க, அவங்க பிள்ளைங்க எல்லாம் அப்படி இருக்காங்க, இவங்க பிள்ளைங்க எல்லாம் அப்படி இருக்காங்க, என் பிள்ளை இல்ல அப்படின்னு ஒரு ஆர்ஃபன் மைண்ட் செட் நமக்கு வருதுன்னா தேவனுடைய அன்பை இன்னமும் நாம் அறிய வேண்டிய விதத்தில் அறியவில்லை. அதுதான் அந்த அனாதை மனப்பான்மை. இந்த அனாதை மனப்பான்மை பொறாமையை உண்டாக்கும். காயினுக்கு உண்டாக்குச்சா? உண்டாக்குச்சு. அந்த மூத்த குமாரனுக்கு உண்டாக்குச்சா? உண்டாக்குச்சு. இதெல்லாம் அனாதை மனப்பான்மை. இந்த அனாதை மனப்பான்மைக்கு காரணம் மாம்ச சிந்தை. அந்த ஆதாம்ல இருந்து வந்திருக்கு, அந்த காயின்ல இருந்து நமக்குள்ள வந்த எண்ணங்கள். என் தகப்பன் முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும் என்னை நேசித்து கொண்டே இருக்கிறார். என் அப்பா என்னைய நல்லா வச்சிருப்பாரு, என் எதிர்காலம் பிரகாசமா இருக்கும், என்னை எல்லாருக்கும் முன்னாடி அவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா தான் என்னை என் தகப்பன் வைத்திருப்பார், என்னை ஒரு நாள் என் அப்பா என்னை கைவிட மாட்டார் அப்படிங்கிற எண்ணங்கள் நிரம்புவதுதான் ஆவியின் சிந்தை. மற்றவங்களையே நம்ம பார்க்க மாட்டோம், மற்றவங்களை இன்ஃபீரியராகவும் பார்க்க மாட்டோம், மற்றவங்களை சுப்பீரியராகவும் பார்க்க மாட்டோம். உங்களை நீங்க நேசிக்கிறது போலவே மற்றவர்களையும் நீங்க நேசிக்க ஆரம்பிப்பீங்க. இதுதான் உண்மையான விசுவாசம். உண்மையாய் தேவனை அறிந்த மனிதன். வசனம் சொல்லுது, வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான், ஒரே சரீரமாய் இருக்கிறான், இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள்.
கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். இன்னைக்கு நம்ம கர்த்தரோடு இசைந்து இருக்கிறோமா? இல்ல மனுஷனிலிருந்து சிந்திக்கிற எண்ணங்களை பெற்று மாம்ச எண்ணங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்போ அந்த மாம்சம் அப்படிங்கிறத அறவே நம்ம என்ன செய்யணும்? ஒழித்து போட வேண்டும். 1 கொரிந்தியர் 15:50 நான் வாசிக்கிறேன். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. இது பரலோகத்தை சொல்லல, தேவனுடைய ராஜ்யம். அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை. இது மாம்சம் என்பது அழிவுள்ளது. இது அழியாமை ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாதான்? சுதந்தரிக்க முடியாதான். தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வந்துருச்சு. இன்னைக்கு அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம போய் அந்த ராஜ்யத்தில இருந்து வாழ்றோமா? இல்ல மாம்சத்திலையும் ரத்தத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது? சுதந்தரிக்க முடியாது. அது விடாது. இந்த மாம்சம் இருக்கிற வரைக்கும் இந்த பரலோக வாழ்க்கை இந்த பூமியில நம்மால அனுபவிக்க முடியாது. அவர் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர் சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரு. அவர் சந்தோஷத்தை நமக்குள்ள கொடுத்திருக்கிறாரு. அவருடைய அன்பை பரிசுத்தாவியானவர் மூலம் நம்முடைய இருதயத்துல ஊற்றி இருக்கிறாரு. இது எதையும் அனுபவிக்க முடியாத ஒரு வாழ்க்கையைத்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. ஏன்னா மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. தேவனுக்கு விரோதமாதான் அது நிற்கும். தேவனுக்கு விரோதமாதான் உங்களை சிந்திக்க வைக்கும். தேவனுக்கு விரோதமான அவருடைய வார்த்தைகளுக்கு விரோதமான எண்ணங்களை உங்களுக்கு அது கொண்டு வரும். உங்களுக்கு பயத்தை கொண்டு வரும், கவலையை கொண்டு வரும். அவரை நம்பவே விடாது. இன்னைக்கு ஏன் நம்ம ஃபெய்த்ல நிக்க முடியலன்னா அதுக்கு ரீசன், மெயின் ரீசனே இதுதான். இன்னைக்கு நிறைய பேருடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கும் என்பதை நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நம்முடைய ஃபிளஷ் நமக்கு தேவனுக்கு விரோதமாய் எப்பொழுதும் அது நின்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் கிறிஸ்து செய்து முடித்த செயல் மேல நம்மளால நம்பிக்கை வைக்க முடியல. நம்முடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி அவர் தரித்திரர் ஆனார்னா இதை நம்ப முடியுதா? நம்முடைய நோய்களையும் பலவீனங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அவருடைய தழும்புகளால நம்ம குணமாகி இருக்கிறோம். இதை நம்ப முடியுதா? விடாது. ஐயோ, உலகத்துல அவங்களுக்கு அப்படி வந்தது இல்ல, இவங்களுக்கு இப்படி வந்தது இல்ல. நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் ஞானம்னு நினைக்கிறோம். உலக ஞானம் அதுவும் தேவனுக்கு விரோதமானது. உலகத்திலிருந்து பெறுகிற ஞானம். அதனாலதான் பைத்தியங்களாகிய நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. நமக்கு அதுதான் தேவ பலன். அந்த 1 கொரிந்தியர் 1 அந்த வசனங்கள் எல்லாம் வாசிட்டு நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டி அந்த வசனம் எடுத்தா வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:18. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறவருக்கு பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அந்தப்படி அடுத்த வசனத்தை வாசிங்க ஆண்டி. அந்த அடுத்த 2-3 வசனங்கள். அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரி எங்கே? உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில் தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று.
இங்க அழகா பவுல் எழுதுறாரு, ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. அது ஏசாயா 29 இருக்கிற ஒரு வசனம். ஞானி எங்கே? வேத பாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? இந்த உலகத்துல இருந்து நீங்க பெற்ற ஞானத்தை வச்சு தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய் சிந்திப்பீர்கள் என்றால், தேவன் அதை ஏற்கனவே அந்த உலகத்தின் ஞானத்தை அவர் பைத்தியமாக்கி இருக்கிறாராம். எதையாவது குறிச்சு பயம் வருது, எதையாவது சாப்பிடுறதுக்கு பயம், எதை செஞ்சாலும் பயம். இதை சாப்பிட்டா அது வந்துருமா? இல்ல இந்த 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 கிளைமேட்ல நமக்கு வெளியில போனா இது வந்துருமா? அவர் சொல்றாரு, அவர் கரத்துக்குள்ள நம்மள மூடி வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. நம்முடைய கூடாரத்தை எதுவும் அணுகாதுன்னு சொல்றாரு. ஆனா நம்ம எதை திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம்? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் என்ன செய்திருக்கிறாராம்? பைத்தியமாக்கி இருக்கிறாராம். எப்படி எனில், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். உலகம் எப்படி இருக்கா? சுய ஞானத்தினால தேவனை அறியல. அது ஒரு அறிவை பெற்றிருக்கு, மாம்சத்துல சிந்திச்சு சிந்திச்சு ஒரு அறிவை பெற்று வச்சிருக்கு. தேவனையே நம்ப முடியாத இடத்துக்கு மனது வந்திருக்கு. அத அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம் தான். இன்னைக்கு நம்ம போய் இத உலகத்துல பேசணும்னா நிறைய பேருக்கு இது பைத்தியமா தான் தோணும். ஆனால் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு இதுதான் தேவ பலன். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். யூதர்கள் அடையாளங்களே தான் கேட்பாங்க, கிரேக்கர்களுக்கு ஞானம். ஆனா இந்த கிறிஸ்து யூதருக்கு இடரலா, கிரேக்கருக்கு பைத்தியமா இருக்கிறாரு. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். த்ரூ ஃபெய்த் எதை வேணாலும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அவர்களுக்கு கிறிஸ்து, நமக்கு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? தேவ பலனாய், தேவ ஞானமாய் இருக்கிறார். சுய ஞானத்தினாலே உலகம் அவரை அறிய விடவில்லை. மாம்ச எண்ணத்தினாலே நாம் தேவனை அறிய முடியாது, அது அறிய விடாது. தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. The foolishness of God is wiser than men. அவருடைய பைத்தியம் மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமா. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் நம்மை உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்தெடுத்திருக்கிறார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை அவர் தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அடுத்ததா வசனம், அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதி இருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இன்னைக்கு இந்த கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு, அவருக்குள்ள நான் இருக்கிறேனா, அவரே நமக்கு ஞானமாய் இருக்கிறார், அவரே நீதியாய் இருக்கிறார், அவரே நமக்கு பரிசுத்தமாய் இருக்கிறார், அவரே நமக்கு மீட்பாக இருக்கிறார். இன்னைக்கு முற்றிலுமாய் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். பழைய மனுஷனிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் நம்ம வந்திருக்கிறோங்கிறத நம்ம எந்த அளவுக்கு உணர முடிகிறது?
இந்த இடத்துக்கு உணர்ற இடத்துக்கு நம்ம வரும்போதுதான் விசுவாசம் என்பது, நிலையான விசுவாசம் என்பது சாத்தியம். தாமதங்கள் வரலாம், எதிரான காரியங்கள் நடக்கலாம். இது எதையும் பார்த்து இருதயம் என்ன செய்யாது? பதற்றம் அடையாது. வசனம் சொல்லுது, விசுவாசிக்கிறவன் பதறான். ஆனா பதற்றம் வருது, காரணம் மாம்ச சிந்தை. இதை என்னைக்கு நம்ம அறவே சிலுவையில இந்த ஆடம்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை நீங்க எல்லாரும் மறுபடியும் நீங்க கேளுங்க. அதுல போகும்போது இன்னும் உங்களுக்கு ஆழமா பல காரியங்கள் புரியும். அந்த மாம்ச சிந்தையை ஒழித்து போட ஒவ்வொன்னையா நமக்கு ஆண்டவர் காட்டுவார். இந்த இடத்துல நீ இப்படி திங்க் பண்ற, இது மாம்ச சிந்தை இல்ல. அப்போ அந்த மாம்ச சிந்தையும் கிறிஸ்துவுக்குள்ள சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்க விசுவாசத்துல உணர 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 நீங்க விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறுவீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் ஆவியானவரே, நீர் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை நீர் முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் பலத்தோடும் எங்களை நீர் நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு நீங்க உதவி செய்தீங்கப்பா. நாங்க நேசிக்கிறது இல்ல, இரவும் பகலும் நீர் எங்களை நேசித்துக் கொண்டே இருக்கிறீர். நீதிமான்களாகிய எங்கள் மேல் உங்கள் கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறதப்பா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எங்க மேல உங்க கண்கள் நோக்கமாயிருக்கிறதை நாங்கள் உணர உதவி செய்தீரப்பா. இந்த உலகத்தை படைத்தவருடைய கண்கள், சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவருடைய கண்கள், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கண்கள் எங்க மேல நோக்கமா இருக்குதுன்னா, எதை குறித்தும் நாங்கள் கவலைப்பட வேண்டிய இடத்துல நீங்க எங்களை வைக்கலப்பா. இந்த மாலை வேளையில கூட எங்க இருதயத்துல இருக்கிற எல்லா கலக்கங்கள், பயங்கள், சோர்வுகள், கவலைகள், அவிசுவாசங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட நாங்க கொடுத்துடுறோம்ப்பா. சில இடங்கள்ல எங்களால விசுவாசிக்க முடியலதான், அந்த இடத்தையும் நாங்க உங்ககிட்ட கொடுக்கிறோம்ப்பா, சரண்டர் பண்றோம். எந்தெந்த இடத்துலலாம் எங்களால நம்ப முடியலையோ, விசுவாசிக்க முடியலையோ, அந்த இடத்துல நீங்க எங்களை பலப்படுத்துங்கப்பா. முற்றிலுமா எங்களுடைய சரீரத்தின் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்கிறோம். நீர் நல்லவர் என்பதை எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ருசி பார்க்க எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டுகிறீரப்பா. உள்ளவைகளை அவமாக்கும்படி அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை இழிவானவைகளையும் தெரிந்தெடுத்திருக்கிறீர். எங்களை நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீரப்பா. பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க கர்த்தருக்கு பிரியமாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். எங்களுக்குள்ளயும் நீங்க அந்த கிருபையை வச்சிருக்கிறீங்க, ஒவ்வொருவருக்குள்ளயும் வச்சிருக்கிறீங்கப்பா. மாம்ச சிந்தையை அறவே நாங்கள் களைந்து போட்டவர்களாக வெளிச்சமா இந்த உலகத்துல நாங்க வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. வந்த ஒவ்வொருவரையும் மனதார உங்க பிள்ளையா நான் பிளஸ் பண்றேன்ப்பா, மனதார நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அப்பா, எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்க பிள்ளைங்க ஸ்ட்ரகிள் பண்றாங்களோ அந்த மாம்சத்தை களைந்து போட ஒவ்வொருத்தருக்கும் நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஆவியில செயல்பட, ஆவியில சிந்திக்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஆவியினாலே சிந்திக்க ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை தாங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நீங்க ஆட்கொண்டு வழி நடத்துங்கப்பா. உங்க கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.